ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான எமோஷனல் ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 9 to 13 ஜூன் போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, ஆனந்தியோட அப்பா கிட்ட அவங்க தங்கச்சி கோமதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம பொண்ணு அனுபவித்த கஷ்டம்லாம் போதும், நம்ம டிவைஸுக்கு அப்ளை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆனந்தி இங்கே உட்காந்துருந்தா யார் சம்பாரிச்சு போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மனோகர் வந்து எப்பவும் போல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா மனோகர்கிட்ட வந்து வீரா பேசுகிறாங்க. ஆனந்தி வந்ததுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷமே வந்துச்சு, என்னை மறுபடியும் அனாதி ஆக்கிறாதீங்கன்னு சொல்லி ரொம்பவுமே அழுது புலம்புறாங்க. வாங்க அப்பா கிட்ட பேசலாம்னு சொல்லி மறுபடியும் அப்பா கிட்ட கூட்டு வந்து பேசுகிறாங்க. இப்போ வீரா வந்து ஆனந்தியோட அப்பா கிட்ட, இதெல்லாம் சாதாரண புருஷன் பொண்டாட்டி சண்டை தான், இதை பெருசாக எடுத்துக்காதீங்க, மறுபடியும் எங்களையும் அன்னையும் ஆனந்தியும் சேர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தியோட அப்பா வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசி மரியாதையை காப்பாற்றிட்டு வெளியில் போக சொல்லி, இல்லாட்டி நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரிலாம் கோவப்பட்டு பேசுகிறாங்க. இப்போ வீரா வந்து அப்படியே ரொம்ப ஆவேசப்பட்டு எந்திரிக்கிறாங்க. இனி நிகழப்போவது என்ன அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோவில் போட்டிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இனிமேல் அதிரடி மென்டல் டார்ச்சர் கொடுக்க போகிறாங்க இந்த மென்டல் வீரா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதான். ஆனால் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காத்துக்கிட்டு இருக்கு இந்த பூங்காற்று திரும்புமாவை பொறுத்த வரைக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.